வணக்கம் நேர்களே. ஆயில் பிரைசஸ், க்ரூட் ஆயில் கிடையாது, பெட்ரோல் டீசல் கிடையாது. நம்ம சமைக்கக்கூடிய எண்ணெய், பாம் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதோடைய விலைகள்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆனந்த் சார் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தார். க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறும் ஏத்துக்கிறோம் சார். ஆனா நல்லெண்ணெய் எல்லாம் எப்படி சார் விலை ஏறும் அப்படின்னு நானும் ஆனந்த் சார்ட்டயும் கேட்டிருக்கேன். ஆனா அவர் சொன்ன மாதிரியே இப்போ ஆயிலோட பிரைஸ் எல்லாம் பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா பாம் ஆயில் நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் நானே வாங்கி பார்த்தேன். அதோட பிரைஸ் 10, 15 ரூபா கிட்ட ஏறி இருக்கு நார்மல் பிரைஸ விட. ஸோ அவர் சொன்னது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இட் ஹஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட்டடா? இல்ல இதுக்கு மேல இன்னும் வொர்ஸ் ஆகுமா? வீட்ல எந்தெந்த மாதிரியான பட்ஜெட்ட நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும்? ஆயில்ல இருந்து இது தொடங்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஆயில் விஷயத்துல நல்லெண்ணெய், கடலெண்ணெய், பாம் ஆயில் இதெல்லாம் சொல்லும்போது நம்ம முன்னாடி பேசும்போது இது எப்படி சார் ஏறும்? க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறுச்சுன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. இது எப்படி சார் ஏறும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். ஏறும் பார் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. பட் இப்ப பார்க்கும்போது ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏறும் அப்படின்றத எதை பேஸ் பண்ணி நீங்க சொன்னீங்க? ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுறது நம்ம இம்போர்ட் பண்றது ஒரு காரணம் தானா? இல்ல வேற காரணங்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது பிசினஸ் லைன் ஆர்டிக்கல்ல வந்துருச்சு. ஆமா. ஹிந்து பேப்பர்ல வந்துருச்சு. நார்மலா ஹிந்து பேப்பர் பொய் சொல்ல மாட்டான். பெரிய ஆர்டிக்கலா ஹிந்து பேப்பர்ல வந்துருச்சு. நீ அதை போட்டுரு. அப்புறம் நம்ம காங்கிரஸ்காரன் பேசிட்டாம்பாங்க. இது ஹிந்து பேப்பர்லேயே வந்துருச்சு. இது நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு விலை ஏறுங்கிறத உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோடது வெஜிடபிள் ஆயில்ஸ். இது பேர்லாம் வெஜிடபிள் ஆயில்ஸ். நீங்கள் கடலை எண்ணெயாக மாற்றுறது நல்ல எண்ணெய்ன்னு சொல்கிறீங்க. அப்புறம் கடுகை எண்ணெயாக மாற்றுறீங்க. அதுக்கு ஒரு பேர் கடுகுலேருந்து எண்ணெய் எடுப்போம், கடலிலிருந்து எண்ணெய் எடுப்போம், நிலக்கடலையிலிருந்து எண்ணெய் எடுப்போம். அப்புறம் சன்ஃப்ளவர்லேருந்து எடுப்பீங்க. அப்புறம் சோயாலேருந்து எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் சோயா இங்கே அவ்வளோ பாப்புலர் இல்லை. இந்த 4 ரொம்ப பாப்புலர். இந்த 4 ஆயிலுமே ரொம்ப காஸ்ட்லி. இந்தியாவில் புவரால் இந்த எண்ணெயை நார்மலாக அஃபோர்டு பண்ண முடியாது. அப்போ ரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாம் ஆயில் சப்ளை பண்ணுவாங்க. பாம் ஆயில் தான் பெரிய குக்கிங் ஆயிலாக குக்கிங் மீடியமாக இருக்கும். இந்த பாம் ஆயில் இந்தியாவில் பாம் ஆயில் கிடையாது. இப்போ மிடில் ஈஸ்டர்ன் இந்தியாவில் ட்ரை பண்ணுறாங்க. இந்த பாம் ஆயில் ரொம்ப காமனாக இருக்கிறது இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவில் இருக்கிற ட்ராபிக்கல் கிளைமேட்டில் அது வளரும். ஓகே. ஸோ இதில் பிக்கஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பாம் ஆயில் மலேசியாவும் இந்தோனேஷியாவும். அவன் எடுத்து க்ரஷ் பண்ணி உனக்கு அனுப்புறது தான் அந்த ஆயில். அது அன்ரிஃபைன்ட் அண்ட் ரிஃபைண்டுன்னு இருக்குது. ரெண்டையும் அனுப்புகிறோம். அதை எடுத்துகிட்டு இங்கே ரிஃபைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பாம் ஆயில் மலேசியாலேயும் இந்தோனேஷியாலேயும் கிடைக்கிறது. ப்ரைமர்லி மலேசியா தான் சப்ளையர். நம்ம ஊர் நாட்டுக்கோட்டை செட்டியாருக்கெல்லாம் அங்கே பெரிய பாம் ஆயில் இதெல்லாம் உண்டு. பட் அதை கவர்மெண்ட் டைட்டாக ரெகுலேட் பண்ணி அவங்க தான் ப்ரைஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த பாம் ஆயிலுக்கு இன்னொரு யூஸ் இருக்குது. அந்த யூஸ் பயோடீசல் பண்ணுறது. இப்போ நம்ம எத்தனால மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் மினிஸ்டரோட பசங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி பண்ணுற மாதிரி அவங்க இந்த பாம் ஆயிலை பயோடீசலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த வியட்நாம், சைனா, இந்தியா, ஜப்பானில் மட்டும்தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு கச்சா எண்ணெய்க்கு வேறு சோர்ஸ் கிடையாது. ஸோ இந்த இந்தோனேஷியாலேருந்து வர பாம் ஆயில் இஸ் கோயிங் நவ் பிக் டைம் ஃபார் பயோடீசல். ஓகே. ஸோ உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் பாம் ஆயிலே கம்மி ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு எல்லாமே பாம் ஆயில் சப்ளை ஆகுது. ஸோ ஒரு குவான்டிட்டி அவைலபிள் குறைஞ்சதுன்னா ப்ரைஸ் ஏறும். ஸோ ப்ரைஸ் ஏறுது. பட் அதுக்கும் நம்ம டாலராக கொடுத்து தான் வாங்குறோமா சார்? ஆமாம், அதுக்கும் நீ டாலராக தான் கொடுக்கணும். ஏன்னா இந்தோனேஷியாவும் மலேசியாவோடையும் நம்ம ஒரு இயர்ஸ் சரியாக ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணல. ஸோ நம்ம அவங்களோட ஆயிலில் நீங்கள் கொடுத்தா வாங்கணும். இது வாங்கினோன்னா ஒன்று விலை ஆல்ரெடி ஏறிடுச்சு. 2 ஒன்றை டாலர் கிடையாது, டாலர் பற்றாக்குறை இருக்குது. இந்த டாலர் பற்றாக்குறையில் நீங்கள் கொடுத்து வாங்கணும்னா உனக்கு விலைவாசி ஏறும். ஏன்னா நீங்கள் அதை ரூபாவாக மாற்றணும். டாலர் விலை ஏற ஏற இந்த எண்ணெய் விலை ஏறும். ப்ளஸ் பயோடீசலுக்கு எவ்வளோ போகிறதோ அது ஏறும். இந்தியாவில் நீ ஃபார்மருக்கு சரியான விலை கொடுக்கணுங்கிறதுனால இந்த இந்தியாவில் வர எண்ணெயோட விலையெல்லாம் ஜாஸ்தி. நார்மலாக கடுகுலேன்னு வர மஸ்டர்ட் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிலக்கடலை எண்ணெயும் அந்த எள்ளெண்ணெயும் ஜாஸ்தி ஆனதுனால, கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் ஜாஸ்தி ஆனதுனால இந்த மஸ்டர்ட் ஆயில் டிமாண்டு ஏறிடுச்சு. ஓகே.
ஸோ இப்போ வந்து நீங்கள் எண்ணெய் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் சமைக்கவே முடியாது. சப்பாத்தி பண்ணணுன்னா கூட இப்போ ஃபுல்கா நாங்கள்லாம் திம்போம். பட் நார்மலாக ஒரு ரவுண்டு எண்ணெய் போட்டால் தான் நீ சப்பாத்தியே பண்ண முடியும். ஸோ இப்போ மிளகாப்பொடிக்கு எண்ணெய் இருந்தால் தான் மிளகாப்பொடி பொடி சாப்பிட முடியும். ஸோ எண்ணெய்ங்கிறது பார்ட் ஆஃப் அவர் பேசிக் ஃபுட்டு. இது அப்பளம் பொரிக்கிறது, கறி பண்ணுறது எல்லாத்துலேருந்துமே எண்ணெய் தேவை. எண்ணெய் இல்லாமல் உங்களால் சமைக்கவே முடியாது. அண்ட் எண்ணெயை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணால் போன்லலாம் ப்ராப்ளம் வரும். ரைட். ஸோ இதுக்கு மக்களுக்கு வந்து எண்ணெய் தேவை. ஸோ இந்த எண்ணெயை எங்கேருந்து கொண்டு வருவேன், எங்கேருந்து எப்படி கொண்டு வருவேங்கிறதுனால ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதே சமயத்தில் இப்போ இந்தியாவில் டிமாண்ட் ஏறும். ஸோ இந்த எண்ணெய் ஷார்ட்டேஜில் இருக்கிறதுனால ஓவரால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே இந்த விலைவாசி ஏறும். அதுதான் இப்போ இங்கே நடந்துட்டு. ஓகே சார். இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய டேட்டாவில் பார்க்கும்போது லாஸ்ட் 4 monthsல எடிபிள் ஆயில் இன்ஃப்ளேஷன் டபுள் ஆயிருக்கு. அப்போ எடிபிள் ஆயில் இன்ஃப்ளேஷன் டபுள் ஆயிருக்குன்னா ப்ரைஸே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆகல. இப்போ வந்து போன மாதத்துக்கு முன்னாடி 10% ஏறி இருந்ததுன்னு வச்சுப்போம். 10 ரூபா 11 ரூபா ஆச்சுன்னா 10% இன்க்ரீஸ். இப்போ அவன் என்ன சொல்கிறான், இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் டபுளே இருக்குது. ஸோ வந்து இன்ஃப்ளேஷன் டபுள்னா அது இன்க்ரீஸு 10லேருந்து 11க்கு போகிறதுக்கு போல் 10லேருந்து 12க்கு போகிறது. ஸோ இட் இஸ் டபுள் தேர். ஓகே. நீயே நேற்று பார்த்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். பட் என்கிட்ட வந்து இல்லத்தரசிங்களோட பேசுகிறது ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ஐ எம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் இட் கரெக்ட்லி. ஒன்றை கேட்டேன். நேற்று நீ சொன்ன சார் நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லெண்ணெய் வாங்கினேன், அதுவும் செக்கில் போய் வாங்கினேன், அதனால அங்கேயே காஸ்ட் ஏறி இருக்கு. அப்படி ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன் சார், இங்க வாங்கல. ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததே அந்த ரேட்டு ஏறி இருக்குங்கிற. ஸோ இப்போ அடுத்தது என்ன ப்ராப்ளம்னா, இந்த கமர்ஷியல் சிலிண்டருங்கிறது வந்து நீங்கள் வந்து ஏழைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து ஆதார கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டாங்கிறீங்க. இன்னொன்று, இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் என்ன சொல்கிறான்னா, சிலிண்டரை நீ அப்ஃப்ரண்ட் முன்னாடியே பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழிச்சு காசு வாங்கிக்கோங்கிறோம், கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பல பங்குகளில் வந்து ஆந்திராவில், ஒரிசாவில் நீ காத்தல் இருந்தது. சில பங்குகளில் பெட்ரோலே வரல, டீசலே வராமல் மக்கள் காத்துட்ருக்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த எடிபிள் ஆயில் ப்ராப்ளம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி பிக் ப்ராப்ளம். ஓகே சார். இப்போது இது ஆப்வியஸாக இப்போ பட்ஜெட்ல பெரிய அளவில் ஒரு டிஃபரன்ஸ் வரும். அடுத்தது எப்படி வரும்னா, பருப்பு வகைராவும் நம்ம பண்ணுறது கிடையாது. பருப்பும் நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் கொண்டு வரும். ஸோ பருப்போட விலையும் ஏறும். இது ஒரு ப்ராப்ளம் ஆச்சா. இப்போ எல்னினோ எஃபெக்ட்னு ஒன்று, இதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸு. எல்னினோ வந்து இந்த வருஷம் இந்த ஏரியாவில் தண்ணியில் ஒரு விரட்சி இருக்க பாசிபிலிட்டி இருக்குங்க. வறட்சி ஆல்ரெடி சோயிங்கில் நீங்கள் வியட்நாம், தாய்வான் இந்த எல்லாம் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 44% ஆஃப் தி லேண்டாக ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வரைச்ச உனக்கு ஃபர்டிலைசர் இருக்காது. ஸோ அந்த ஃபர்டிலைசருக்கு ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஃபர்டிலைசரே வராத மாதிரி மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்டிலைசர் ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா ஃபார்மிங்கோட அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டே குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த சாப்பாட்டு சாமானோட விலைகள்லாம் ஏறும். ஓகே. இப்போ ஆல்ரெடி நேற்று வந்து கோயம்பேடு மார்க்கெட்லேயும் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண மார்க்கெட்டில் விலைவாசி ஏறுது அப்படிங்கிற செய்தியை எல்லாரும் சொல்கிறாங்க. ஹோல்சேல் மார்க்கெட்லேயே வெஜிடபிள்ஸ் ப்ரைஸஸ். ஏன்னா அது வெளியூரில் இப்போ ஊட்டிலேருந்து இங்கே கொண்டு வரணும்னா என் டீசல் விலை ஏறிட்டுனா அதுவும் ஏறும். ஸோ எல்லாமே ஏறி இருக்குங்கிறது வந்து வர செய்தி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து வெஜிடபிள், பருப்பு, எண்ணெய் ஏறிட்டுனா நீ வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனையோ இந்த விலை ஏறும். ஓகே. இப்போ இந்த கோழி இது மாதிரி இடத்துக்குலாம் என்னென்னா, அதுக்கு ஒன்றுங்கிற நல்ல ப்ராடக்ட் ஃபுட்டு இன்புட்டையும் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் கொடுக்குறோம், ஃபீடையும் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதையெல்லாம் போட்டு நம்ம மார்க்கெட்டில் பருப்பு வகைராக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் வரும், எண்ணெய்க்கு ஒரு பெரிய ப்ரெஷர் வரும், ஓகே, பால்லையும் ப்ரெஷர் வரும். தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது, அதை நம்ம தனி ஒரு எபிசோடாகவே பண்ணுவோம் சார். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் கார் வாங்கலான் இருக்கேன், பைக் வாங்கலான் இருக்கேன் அப்படின்லாம் வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து வேண்டாம், பிரச்சனை பெருசாகிற மாதிரி தெரியுது, பெட்ரோல் டீசலே பிரதமரே வந்து கான்வாய் இல்லாமல் போயிட்டு இருக்காரு, ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் வாரத்தில் 2 நாள் சிக்கன் சாப்பிட்ணுமா, மாசத்துல 2 நாள் சிக்கன் சாப்பிடணுமா, நீ என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்ற அளவுக்கு லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டோடு எடுத்துகிட்டு வரேன் சார். எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா இட் வில் பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த வியூவர்ஸ். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.